டாக்டர் என்ன சொன்னா என்னம்மா, நிச்சயம் உனக்கு கண்ணு வரத்தான் போகுது. சும்மா ஏண்டா கண்ணு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆகி கண்ணுக்கு கண்ணான புருஷன் வந்துட்டான்னா எல்லாம் சரியாயிடும். அது எப்படிங்க முடியும்? எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி. ஒரு குருட்டு பண்ண கல்யாணம் பண்ணி வச்சு அவனோட வாழ்க்கையை பாழாக்க என் மனசு இடம் தரல. எங்களை மன்னிச்சுடுங்க. God bless you both. பரமபிதாவே, என் மனசுல இருக்கிறத நான் யார்கிட்ட சொல்வேன்? பாண்டியனை நான் மனசார காதலிச்சேன். என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்த எங்க அப்பா கிட்ட அத மறைச்ச. அதனாலதான் என் கண்ணே போயிடுச்சு. மேரி, அப்பா, இதெல்லாம் என்கிட்ட அம்மா முன்னாலே சொல்லுங்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. கல்யாணத்தை பத்தி பாண்டி என்கிட்ட பேசினப்போ நான் மறுத்துட்டேன். இப்ப நானே போய் கேட்டேன், அந்த புள்ள என்ன சொல்லும்? எப்ப கேட்டாலும் சம்மதம் தான் ஃபாதர். பாண்டியன் ஏன் பாணியில சொல்லணும்னா, ஹெட்லைட் எல்லாமே வண்டி ஓட்டி பழக்கப்பட்டவனா. வண்டியில லைட் இல்லன்னா என்ன, எனக்கு கண்ணு இருக்கு, அது போதாது. என்ன ஃபாதர் பதில் சொல்லையே? ஒரு நிமிஷம் வர்றியா? பாண்டியன், இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன ஃபாதர்? மேரி உண்மையிலேயே என்னுடைய சொந்த மக இல்ல. நினைச்சேன். எனக்கும் இதே சந்தேகம் தான். ஒரு கத்தோலிக்க ஃபாதருக்கு குழந்தை எப்படி இருக்க முடியும்? யூ ஆர் கரெக்ட். 15 வருஷத்துக்கு முன்னாலே ஜனவரி மாசம் 5ஆம் தேதி மாணிக்க எஸ்டேட்ல My God, இந்த இடத்துக்கு குழந்தை எப்படி வந்தது? பாப்பா, யாருமா? அழாதம்மா, அழாது. வா, வாமா. கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுனால உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்றேன். ஏன்னா இந்த ரகசியம் இதுவரைக்கும் மேரிக்கு கூட தெரியாது. இனிமேலும் தெரியக்கூடாது. அதான ஃபாதர்? கரெக்ட். நான் பாத்துக்கிறேன். மேரி, இங்க வா. உன்கிட்ட ஒரு பயங்கரமான ரகசியம் சொல்ல போறேன். என்னங்க? நீ சாமியாரோட பொண்ணு இல்லையா? பாண்டியா, பதறாதீங்க ஃபாதர். இனிமே நீ அவரோட பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டின்னு சொல்ல வந்தேன். திருப்தியா? ஓகே. கௌரி கல்யாண வைபோகமே, மேரி கல்யாண வைபோகமே, எங்க அண்ணன் கல்யாண வைபோகமே. நான் என்னமோ நினைச்சேன், நீ என்னடானா ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் புடவைய கட்டிட்டு வந்து நிக்கிற. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி எல்லாம் வினோதமா ஆசைப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நான் என்ன வினோதமா ஆசைப்பட்டேன்? கிறிஸ்டின் பொண்ணாச்சே, கவுன் போட்டு வரும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ என்னடானா 16 முழத்துல புடவை சுத்தி வந்து நிக்கிற. அடடா, 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணமா? ஐயோ, உங்க கால்ல விழுந்தேன்னு நினைச்சிட்டீங்களா? என் கால்ல என்னமோ தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு.
அதான் வேணா உங்க கால்ல விழட்டுமா? வேணாம் வேணாம். இங்க எதுக்கு இன்னொரு புடவை வச்சிருக்காங்க? 12 மணிக்கு மேல இத மாத்திக்க சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு லுங்கி கூட கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்களே. ஐயோ, நான் அப்பவே ரெடியா கட்டிட்டு வந்துட்டேன். மணி கிட்டத்தட்ட 12 போகுது, நீ மாத்திக்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. கூச்சமா இருக்கா? லைட் ஆஃப் பண்ணிட்டா? லைட் ஆஃப் பண்ண போறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். என்னடா வம்பா போச்சு? விஷயம் சீரியஸா போகுது. இதுக்கு மேல நமக்கே தாங்காதே.